என்னடா அந்த பாவி என் கால சுட்டுட்டா ஃபாதர்? என்னடா இப்படி செஞ்சுக்கிட்டு? வாடா சீக்கிரம் வா. அம்மா ரோசி, சிவராம வீட்டுக்கு போயிருக்கான். அவன் இவனை சுட்டுட்டான். போனீங்க ஏண்டா ஜெயில வந்த உடனே நேர வீட்டுக்கு தானே வந்திருக்கணும். மனைவிய பாக்கணும், பிள்ளைய பாக்கணுங்கிற ஆசை உங்களுக்கு இல்லையா? நேரா எதிரிய சந்திக்கணும், அவனை பழி வாங்கணுங்கிற வெறிதானே உங்களுக்கு பெருசா போச்சு. இந்த சாலமன் உயிரோட இருக்கிறது அந்த சிவராமனுடைய உயிரை வாங்கறதுக்காகத்தான். அது சரிடா, உன்னை நம்பி 2 உயிர் இருக்குதே. இப்போ 3வது உயிரும் உருவாயிட்டு இருக்கா. இதுகளை காப்பாத்துற பொறுப்பு உனக்கு இல்ல? என்னடா பதில் சொல்லாம போற? கர்த்தர் இருக்கார், அவர் பாத்துக்குவார். கடவுள் நம்பிக்கை உனக்கு இருந்தா நீ ஏண்டா கத்தி தூக்கிட்டாலே? போர்க்களத்துல பைபிளை தூக்கிட்டு அலைஞ்சா பாக்குறவங்க பைத்தியக்காரன் சொல்லுவாங்க ஃபாதர். முட்டாள் முட்டாள். அடிமைப்பட்டு கிடந்த இந்த நாட்டை ஆயுதத்தை காட்டியோ அணுகுண்டை வீசியோ விடுதலை வாங்கல. அஹிம்சையாலேயே அண்ணல் மகாத்மா காந்தி எதிரியை ஜெயிச்சார். டேய், அன்புக்குள்ள சக்தி இந்த உலகத்துல வேற எதுக்குமே கிடையாதுடா. அந்த சரித்திரத்தையே நான் மாத்தி காட்டுறேன். என் குடும்பத்தை அழிச்ச அந்த கொலைகார பயல. குடும்ப பாசத்துக்கு கட்டுப்பட்டு உங்க மனசை மாத்திக்குவீங்கன்னு நினைச்சேன். ஏங்க இப்படி இதயத்தை கல்லாக்கிட்டு? மனுஷங்க செய்யற அக்கிரமங்களை எல்லாம் தாங்கிக்க முடியாதுதான் கடவுளே கல்லா இருக்கா. நான் சாதாரண மனுஷன் தானே. விடுங்க ஃபாதர். அடே அடே, உன்னை திருத்தணும்னா அந்த கர்த்தர் தாண்டா மறுபடியும் அவதரிக்கணும். ஃபாதர் இன்னும் பேசிட்டே இருக்கீங்களா? கால அடிப்படை வந்திருக்க. ஐ எம் சாரி. வாடா வா வா. வெள்ளம் வெள்ளம். நல்ல வேலைமா, குண்டு தோலை உராசி இருக்கிறதுனால ஆபத்து ஒண்ணு இல்ல. எனக்கு அப்பா இருந்தும் ஏன் என்ன பார்க்க வர மாட்டேங்கிறாரு? என்ன அவருக்கு பார்க்க பிடிக்கலையான்னு பாபு அடிக்கடி கேட்டுட்டு இருக்கான். எல்லா பாசத்தை விட குழந்தை பாசம் தான் பெருசுன்னு சொல்லுவாங்க. அது எனக்கு மட்டும் இல்லைன்னு நினைக்கிறியா? நான் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் கட்டுப்படுத்த வச்சிருக்கேன். எஸ் இன்ஸ்பெக்டர். சாலமன் இருக்காங்க. ஏன்? சிவராமனை கொலை செய்ய முயற்சி பண்ண குற்றத்துக்காக அவர் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கு. பாத்தீங்களா ஃபாதர் இந்த அத்தியாயத்தை? அவனுக்கு போய் இறக்கம் காட்ட சொல்றீங்க. என்ன அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க? நான் என்ன செய்யுது சாலமன்? மிஸ்டர் சிவராமன் கொடுத்த கம்ப்ளைண்ட் பேர்ல தான் உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிறேன். நீங்க சொல்ல வேண்டியதே கோர்ட்ல வந்து சொல்லிக்கீங்க. ஓகே ஓகே. இப்போதான் அவன் பேர்ல கம்ப்ளைண்ட் பண்ணா அவனை அரெஸ்ட் பண்ணுவீங்களா? முடியுமா உங்களால? இடம் பெரிய இடம். ஓகே ஓகே. சரி, நீ அழுகிற. நீ அழுகிறது, நான் போறது வருது, உபதேசம் பண்றது எல்லாம் வழக்கம் தானே. பட் இனிமே நான் உன்னை விட மாட்டேன். இன்ஸ்பெக்டர், ரொம்ப தேங்க்ஸ். அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. ஏனுங்க அலமேலு? ஏனுங்க இப்படி தனியா வந்தீங்க? அலமேலுவா? நான் அலமேலு இல்லைங்க. பிஸ்கு பிஸ்கு பிஸ்கு. ஏனுங்க அலமேலம்மா? எதுக்குங்க அம்மா? ஐம் சாரி, நிஜமாவே நான் அலமேலு இல்லைங்க. என் பேரு ரோசி. ரோசியா? என் சிநேகிதர், அதான் இவங்களோட அப்பா, தன் மனைவி பிரசவ வேதனையில துடிக்கிறா, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிக்கிட்டு போறதுக்கு கூட கையில பணம் இல்லைன்னு கேட்டான். கொடுத்தேன். ஆனா பாவம், ரெட்டை குழந்தைகளை பெத்துட்டு இவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அந்த அதிர்ச்சி தாங்க முடியாம என் சிநேகிதனே இறந்துட்டான். பிறந்த உடனே குழந்தைங்க அனாதை ஆயிட்டாங்க. நான் குழந்தைகளை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டேன். நான் படுற கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்ட லாரன்ஸ் பாதிரியாரு தான் வளர்க்கறதா சொல்லி ஒரு குழந்தைய வாங்கிட்டாரு. அதுதான் இந்த ரோசி. எங்கிட்ட வளர்ந்த பொண்ணுக்கு அலமேலுன்னு பேரு வச்சேன்.
ஏனுங்க எல்லா மதமும் ஒண்ணுதானுங்க. பலதாய் வயிற்றுல பிறந்தாலும் எல்லாரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளை மாதிரி ஒத்துமையா இருக்கணுங்க அப்படின்னு யார் சொன்னாங்கங்க? எங்க மாமா சொன்னாங்கங்க. அப்படியே நீங்களே இருக்கீங்க. பாபு வீட்டுல தனியா இருப்பான், நான் வரேங்க. ஏக்கா, பாபு எப்படி இருக்க? நல்லா இருக்காமா, அடிக்கடி வீட்டு பக்கம் வந்துட்டு போ. வரேம்மா. ஏனுங்க வாங்க, நம்ம ஜட்காவை கொண்டு போய் விட்டுறனுங்க. பரவாயில்லைங்க, ரொம்ப தேங்க்ஸ். இது என்ன இது? எங்க இருந்தது அவளுக்கு திடீர்னு இவ்வளவு வீரம் வந்தது? என்னங்க சொல்றீங்க? அந்த பையனோட புரட்டி எடுத்துட்டியாங்களே. 203 பவுண்டு சாமியா? நெசமாவா சொல்றீங்க? அட ஆமாங்கிற. அவங்க அப்பனை அவங்க கூட பிறந்த தம்பி அருவாளை வெட்டி கொலை பண்ணிட்டான். ஆத்திரம் அடைஞ்ச கோவிந்தசாமி அருவாளை எடுத்து தன் சித்தப்பன் தலைய ஒரே வெட்டா வெட்டி எறிஞ்சிட்டான். இப்படியா? என்ன? ஜெயில இருந்து தப்பிச்சிட்டான். பாக்குற புலி பச்சை இருக்குதான்னு பாக்குறேங்க. புலி பச்சையா? ஆமானுங்க. அவனா புலி பச்சை குத்தினவன் அவனையா ஒருத்தர கொண்டுட்டானா, அதனால நிரபராதி ஒருத்தன் ஜெயில இருக்கானா. அவனை எப்படியாவது விடுதலை பண்ண வச்சிடணும்னு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க இந்த துப்புரி சிங்கம் கிளம்பி இருக்காரு. போறா ஆகங்கட்ட கூவ. இந்த பாருங்க, இந்த மாதிரிலாம் பேசுறீங்க, நான் அலமேல மாட்டு சொல்லிவிடுவேங்க. ஐயா சவுக்காரடி பாப்பா. பிஸ்கு பிஸ்கு. ஏனுங்க டேசன் மாஸ்டருங்க, இன்னைக்கு பாசஞ்சர் அவ்வளவுதானுங்களா? அவ்வளவுதானுங்க. ஐயோ, நான் புலி பச்சை தேடுறதுல கிராக்கி எல்லாம் விட்டு போட்டேனுங்க. இன்னைக்கு ஆளுமேல் கிட்ட நானு வாங்கிக்கிட்டு போறேனுங்க. கோச்சுக்காதீங்க, ரொம்ப அவசரம். என்னங்க அவசரம்? அவசரம் நான் என்கிட்ட கேட்காம எப்படி எடுத்து வரலாம்? தப்புதான், மன்னிச்சுக்கோங்க. பரவாயில்ல பரவாயில்ல. பேசுறோட பையன் அலண்டிட்டான். இன்னொரு தடவை இந்த வேலை பண்ணாதீங்க. சரிங்க. இந்த விஷயம் அலமேலமாவுக்கு தெரிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும் உங்க கதை? நல்ல வேலை பொழைச்சிங்க. எங்க போனுங்க? நான் வழி சொல்றேன், நீங்க போங்க. எவ்வளவு தூரம் போகணும்னு உங்களுக்கே தெரியாதுங்களா? சொல்றத செய், பணம் நிறைய தர்றேன். 10 ரூபாய் தருவீங்களா? 20 தர்றேன். அவ்வளவு கம்மியாலாம் நம்ம வண்டி சவாரிக்கு வராதுங்க. 20 ரூபாய் தர்றேன். 20 ரூபாயா? நிஜமாவா? ஏறாத மலைதனிலே ஏறுவேனே இறங்குவேனே, இந்த வண்டி கவுத்திடுச்சே அலமேல. ஏனுங்க, இதுதானுங்களா நம்ம இடம்? ஏனுங்க இது வீடே இல்ல. ஏனுங்க இல்லுங்க. யாருங்க நீங்க? உரைச்சா பயந்துரும் நினைச்சுங்களா? நீங்க நட்டிக்கிறது தானே. எப்படி கண்டுபிடிச்சேன்னு பாக்குறீங்களா?
நீங்க நோட்டு கொடுக்கும் போதே கையில மாசம் ஓட்டிக்கிச்சுங்க. அதானுங்க கண்டுபிடிச்சேன். எங்க நட்டு போட்டு வரீங்க? ஏங்க ஒரு பாட்டு படிங்களா? எங்க பாட்டு படிக்க மாட்டீங்களா? உள்ள நடிக்கிறா